வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அப்போரிஸ்டிக் எஸ்ஸேயை பற்றி பார்க்கலாம் வாங்க. அப்போரிஸ்டிக் எஸ்ஸேனா அப்படியே கரெக்டாக தேவையான சொற்களை மட்டுமே உபயோகப்படுத்தி சொல்ல வேண்டிய விஷயத்த இந்த தேவையில்லாத வார்த்தை ஜாலம்லாம் இல்லாமல் அப்படியே ஒரு நல்ல ஒரு நடையில் சொல்கிறது தான் அப்போரிஸ்டிக் எஸ்ஸே. அதனால் ஒருவேளை அவங்க சட்டு சட்டுன்னு சொல்கிற மாதிரியோ இல்லை ஒரு ரக்குடுன்னு சொல்லுவோம்ல, ஒரு அழகான ஒரு வர்ணனையோடு முடியாத மாதிரி இருக்கலாம். ஆனால் அது சொல்ல வர கருத்து நேராக தெளிவாக சொல்லிடுறது தான் அப்போரிஸ்டிக் எஸ்ஸே. கிரிட்டிக்ஸ் அப்போரிஸ்டிக் எஸ்ஸே லிட்ரரி அன்ட்ரெஸ், அதாவது தேவையில்லாத அணிகலன்கள் ஆடைகள்லாம் தேவையில்லாததெல்லாம் இல்லாமல் நேருக்கு நேராக சொல்லக்கூடிய கருத்துடைய எஸ்ஸே தான் அப்போரிஸ்டிக் எஸ்ஸேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃப்ரான்சிஸ் பேக்கன் தான் இங்கிலீஷில் எஸ்ஸேவை பாப்புலர் பண்ண ஒரு ஆள். அவருடைய எஸ்ஸேஸ்லாம் பார்த்திங்கன்னா சப்ஜெக்டிவாகவும் இருக்கும், அது சொல்ல வர விஷயத்த கரெக்டாக சொல்கிற மாதிரி இருக்கும். இப்போ மாண்டேக் மாதிரி ஒரு கலந்துரையாடல் மாதிரி ஒரு ஃப்ளூவெண்ட்டாக இல்லாமல் இவருடைய கருத்து தெளிவாக இருக்கும். ஆனால் தேவையில்லாத வார்த்தை ஜாலம்லாம் இருக்காது. அவருடைய எஸ்ஸேஸ் பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவாக இருக்கும். அதில் அவருடைய உணர்வுகளோ அவருடைய எண்ணங்களையோ இல்லை அவருடைய அனுபவத்தையோ சொல்ல மாட்டார். எல்லா எஸ்ஸேஸும் இம்பர்சனல் தான் இருக்கும். தன்னை பற்றி வெளிப்படுத்துகிற மாதிரி அவர் எந்த எஸ்ஸேவும் எழுதுனதே இல்லை. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவருடைய எஸ்ஸேஸே ஒரு ஷார்ட்டாக கிறிஸ்பாக தான் இருக்கும். நிறைய ஆப்பரம்ஸ்னால் சேயிங்ஸ் மேக்ஸிம்ஸ், அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒன்று, ரீடிங் மேக்கத் த ஃபுல் மேன் அண்ட் ரைட்டிங் அன் எக்ஸாக்ட் மேன். அதாவது படிப்புகள் உன்னை ஒரு முழுமையான மனிதனை ஆக்கும், ஆனால் எழுதும் போது தான் நீ எக்ஸாக்ட் மேனாக இருப்ப அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அவருடைய எஸ்ஸேஸே அவர் என்ன சொல்கிறாருன்னா, கவுன்சில்ஸ் சிவில் அண்ட் மாரல் அண்ட் டிஸ்பர்ஸ்ட் மெடிடேஷன்ஸ், அதாவது நல்ல ஒரு யோசனை சிந்தனைகளை தான் நான் அப்படியே தெரிக்க விட்டுருக்கேன் என்னுடைய எஸ்ஸேஸ் மூலமாக ஒரு நல்ல ஒழுக்கமான ஒரு மாரல் நிறைந்த, அதாவது அறம் நிறைந்த வாழ்க்கையை வாழறதுக்கு என்ன செய்யணும் மனிதன், அதை தான் நான் என்னோட எஸ்ஸேல எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் ரொம்ப கிறிஸ்பாக எழுதுறதுனாலே அவருடைய எஸ்ஸேஸ் நிறையா பேர் அப்ரப்டாக இருக்குது, ரகடாக இருக்குலாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்றளவும் பேக்கனோட எஸ்ஸேஸ் ரொம்ப பிரபலமானவை தான். அவருடைய எஸ்ஸேஸ்லாம் ரொம்ப ரொம்ப பாப்புலரான எஸ்ஸேன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் ட்ரூத், ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப், ஆஃப் ரிவெஞ்ச். இதில் அவரோட கருத்துக்களை பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் பேக்கன் எழுதியிருப்பார். உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.